கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 21 நாள் டேனியல் ஜெபம். இது அநேகருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறதா சொல்றீங்க. தேவனுக்கு மகிமைப்படுத்துகின்றேன். ஆவில ஒரு உற்சாகம் வந்திருக்கு, ஒரு அபிஷேகமே எனக்குள்ள வந்திருக்கிறத நான் பார்க்கறாமான்றீங்க. கண்டிப்பா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஓமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொல்லுகின்றார். முந்தின சாப்டர் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே சீஷர்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். பல அர்த்தங்களை சொல்கின்றார், பல காரியங்களை விளக்கி காண்பிக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லிய ஒரு வார்த்தை தான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஓமை, பேரபிள். இதெல்லாம் உதாரணம்னு வச்சுக்கோங்க. இதை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதை சொல்லும் பொழுது இந்த செகண்ட் வசனத்தை பார்த்தோம்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். பேர் என்னமோ நியாயாதிபதி, ஆனா அவன் மனுஷரை மதிக்காதவன். அவன்கிட்ட நியாயமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூமியில எப்படிதாங்க நம்ம பார்க்கிறோம். கண்கூடாக நாம் அதை பார்க்கின்றோம். கண்கூடாக இந்த காரியங்களை நாம் பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரு சென்னை பகுதியில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் முழுக்க முழுக்க என்னுடைய மாமனாருடைய சொத்துல அந்த இடம் இருக்கு, அந்த பேர்ல இருக்கு. ஆனா மிரட்டி, கத்திய காமிச்சு மிரட்டி அவரையும் பிள்ளைங்களையும் வேற ஊருக்கு துரத்திட்டு யாரு என் மாமனாருக்கு வித்தாங்களோ அதே நபரே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த வேற ஒரு பேப்பர் ரெடி பண்ணி இன்னொரு மனுஷனுக்கு வித்துட்டாங்க. ஸோ ஒரே பட்டா 2 பேருக்கு வித்தாச்சு. ஸோ இதுக்கு உடந்தையா பல அந்த துறையில இருக்கிறதான தலைவர்கள், துறையில இருக்கிறதான வேலை செய்கிறவர்கள் இதற்கு உடந்தையாயிட்டாங்க. அதை வாங்கினவனும் ஏமாற்றப்பட்டான், டாக்குமெண்ட் வச்சிருக்கிற நாங்களும் ஏமாற்றப்பட்டோம். இதற்காக பல வழிகளிலே போய் நியாயம் செய்யணும், நியாயம் வேணும்னு கோர்ட்டுக்கு போனோம். எந்த அளவுக்கு இந்த கேஸை ஏமாற்ற முடியுமோ, இன்னும் டிலே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கு. ஏமாந்தவன என்ன பண்றான், எங்ககிட்ட ஃபுல் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு பேசி வாங்கிட்டா இதற்கு ஒரு தீர்ப்பு வந்துடும், இதற்கு ஒரு நியாயம் கிடைச்சிடும். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணான், எவனால ஏமாற்றப்பட்டானோ அவங்க கிட்டே திரும்பி போறான். இதுக்கு என்ன சொல்யூஷன், இதற்கு என்ன மாற்று, இதற்கு என்ன வழி, இதனால என்ன நடக்குது? எங்களுக்கு ஒரு பக்கம் மன அழுத்தம், அவனுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ். இந்த உலகம் அநியாயம் பிடிச்ச உலகம். அநியாயத்திற்காகவே நிறைய நியாயாதிபதிகள் காணப்படுகின்றார்கள். ஸோ கர்த்தர் சொன்ன இந்த ஓமை உண்மையாலுமே உண்மை, 100% இது உண்மை. அப்போ இந்த 2வது வசனம் பாருங்க, நியாயாதிபதி மனுஷரை மதிக்காதவன், மனுஷன் மேல மதிப்பை கொடுக்காதவன். ஆனா அங்க வசனம் சொல்லுது, அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தார். விதவை என்று மென்ஷன் பண்றாரு, கர்த்தர் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா அவள் நிராகரிக்கப்பட்டவளாய் இருக்கின்றார், அல்லது ஆதரவற்றவளாய் இருக்கின்றார், திக்கற்றவர்களாய் இருக்கின்றார். பைபிள்ல இந்த மாதிரி திக்கற்ற பர்சன், நீங்க ஒரு திக்கற்றவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா அவர்களுக்கு நியாயம் செய்யணும்னு வேதம் சொல்லுது, அவங்கள ரொம்ப நேசிக்கணும்னு வேதம் சொல்லுது. ஸோ அதனால இந்த நியாயாதிபதி கிட்ட இந்த விதவை வருகின்றால், அந்த விதவை அந்த நியாயாதிபதி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி கிட்ட எனக்கும் எதிராளிக்கும் ஒரு காரியத்துல நியாயம் வேணும்னு போய் கேட்கிறான். இவள் போய் கேட்பது அடிக்கடி போய் தொந்தரவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதுதான் நாங்க இன்னைக்கு அனுபவிக்கின்றோம். திரும்ப 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 பைத்தியம் பிடிக்குது. டிராவல் பண்ணி இன்னைக்கு வா நாளைக்கு வா, ரொம்ப ஈஸியா சொல்லி இது போல பல கேஸுகள் கோர்ட்டுங்கள்ல ஜனங்க ரொம்பவே அலைகின்றாங்க. அப்போ இந்த விதவை இந்த நியாயாதிபதி கிட்ட சும்மா தொந்தரவு பண்றதுனால இவன் தனக்குள்ளவே பேசிக்கிறான். எனக்கு இந்த வேர்டு ரொம்ப பிடிக்குது. தனக்குள்ளாவே பேசிக்கிறானா. என்ன பேசிக்கிறானா, இந்த விதவை சும்மா என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, அலட்டக்கூடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது இவனுக்கு ஒரு நீதியை சொல்லி அவளை வரவிடாத பண்ணணும் அப்படின்னு அந்த நீதிபதி தனக்குள்ளாவே பிளான் பண்ணிக்கிட்டான். பண்ணிக்கிட்டு அவனுக்கு நீதி செய்கின்றான்.
இத ஓமையா வச்சு அப்படியே இந்த 21 நாள் இரவும் பகலும், அதுவும் இரவுல எல்லாம் நல்லா தூக்கம் வரும், பசி எடுக்கும், டயர்டா ஃபீல் பண்ற நேரம் அந்த இரவு நேரம். அந்த நேரத்தை ஜெபிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். செம்மையா தூக்கம் வரும், சோர்ந்து போவோம். நிறைய பேர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜெபிக்கிறீங்க. கண்டிப்பா இந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அதான் இங்க சொல்றாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நீதி செய்வார். எப்படி செய்வார் தெரியுங்க? 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. சீக்கிரத்துல பதில் கொடுப்பான்னு சொல்லிட்டாரு, ஆனா அங்க ஒரு டாஸ்க் வச்சிட்டாரு. நிறைய பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படிதாங்க சில நேரத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். செம்மையா வாக்குத்தத்தம் வரும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் கண்ணீர் துடைக்கப்படணும். பார்த்தா எனக்கு அது நடக்கவே நடக்காது, ஆசீர்வாதமாவே இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனையை கர்த்தர் வச்சிருப்பாரு. இதை நீ செஞ்சினா அதை நான் செய்வேன். நீ இப்படி உன் கைகள் நல்லா உழைச்சதுன்னா நான் உன் ஆசீர்வாதமா வச்சிருப்பேன். நீ சிம்பிளி சிட்டிங் என்ற மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு? இன்றைக்கு இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அதை செய்வார். ஆனா அங்க விசுவாசம் இல்லை. நிறைய பேர் நான் பாக்குறேன், கவலை கஷ்டம் போது போனை பண்ணி ஏதோ ஒரு சின்ன ஜப குறிப்பை கொடுக்கலாம், 1 மணி நேரம் போட்டு பேசி 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 என் நேரம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். இப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்றது, ஸ்பீக்கர்ல போட்டுட்டு நடந்து திரும்பி என்ன வேலை செய்யறேன்னா அதெல்லாம் செஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஜப குறிப்போடு கூட தேவ சமூகத்திலே போகிறீர்கள் என்று சொன்னால் விசுவாசம் வேணும். அதான் அந்த கர்த்தர் சொல்றாரு, ஆகிலும் விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் இருக்கா? நிறைய பேர் என்கிட்ட ஜெபிக்கும் பொழுது சொல்ற காரியம், ஜப குறிப்பை குறித்து என்கிட்ட கவலையாய் சொல்லுவார்களே தவிர ஜபத்துல போய் அதை சொல்லணும்னு அறிவில்லை. நிறைய இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றோம். ஜெபித்தியா? சொந்து 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 உட்கார வேண்டியது, இல்லைன்னா புலம்பி புலம்பி பேச வேண்டியது. உங்களுக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜப நண்பர்கள் வேணும், ஜெபிக்கிற குரூப் வேணும். அவங்க கிட்ட ஜப குறிப்பை போட்டுட்டோம்னா போதும், அவங்க ஜெபிச்சுக்குவாங்க. இப்படிதான் பல பேரு ஜெபிக்க வேண்டிய அந்த காரியத்தை ஜப குறிப்பாக மாற்றி அநேகருக்கு சொல்றீங்க. அதற்கு பதிலாக நீங்களே ஜெபிச்சுட்டா? அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு அநீதி உள்ள மனுஷனே நியாயம் செஞ்சார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஒரு கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நேற்றைய தினம் வாட்ஸ்அப்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னை ரொம்பவே யோசிக்க வைத்து விட்டது. ஒரு 10 வயது மகன் இருப்பான். லாஸ்ட் இயர் அந்த மகனுடைய தகப்பன் இறந்து போனார், உடம்பு சரியில்லாம. இப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 10 வயது இருக்கும். அவன் படுத்த படுக்கை ஆகின்றான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியல. அப்படியே கான்சியஸே போகுது, நினைவே அவனுக்கு போகுது. அவன் பேசுகின்றான். அதை பேசுவதை அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அவன் என்னமோ பேசுறானே என்று சொல்லி அவன் என்ன தெரியுமா பேசினான்? நான் கர்த்தரை காண்கின்றேன், கர்த்தர் இருப்பதை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுது அப்படியே அழுதுகிட்டே நான் கர்த்தரை பார்க்கின்றேன், இவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறாருன்னு அவன் படுத்துக்கொண்டே வனத்தை பார்த்து சொல்லுகின்றான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு. என் ஜப நேரத்துல அழகானவர், அருமையானவர், ரொம்ப பழைய பாடல். இதை நான் பாடி பாடி மகிழ்வேன். நான் ஒரு நாளும் கர்த்தரை பார்த்தது இல்லைங்க, இயேசுவை ஒரு நாளும் பார்த்ததில்லை. நான் அனுபவித்திருக்கின்றேன் அவர் அன்பை, அவருடைய கிருபைய. நான் அழும் பொழுது அவர் என் கண்களை துடைக்கின்றாரு, என்னை அவர் கட்டி அரவணைக்கின்றாரு, எனக்கு ஜீவனையே கொடுத்தாரு. அந்த கல்வாரி அன்பை நினைத்து நினைத்து நான் இந்த பாட்டை பாடுவேன். விசுவாசத்துல அழகானவர்னு பாடுவேன். ஆனா அந்த சின்ன பையன் how beautiful Jesus is, how beautiful ஐசா அவன் என்ன பண்றான் அதை பார்த்து சொல்லுகின்றான். கூடவே ஒரு காரியத்தை சொன்னான் பாருங்க, 1 வருடத்திற்கு முன்பதாக மரித்த என் அப்பா பக்கத்தில் இருக்கின்றதை பார்க்கின்றேன் என்று சொன்னான். அழறாங்க, அந்த வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் அழறாங்க. உண்மையாலுமே இந்த வீடியோவை நேற்றைய தினமெல்லாம் ரொம்பவே யோசிக்க வைத்து விட்டது.
நம்ம ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். விசுவாசத்துல தாங்க ஜெபிக்கின்றீங்க. ஆனா உங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். உங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இங்க இரவும் பகல் அவரை நோக்கி நீங்க கூப்பிடுகிறீங்கன்னு சொன்னா என் கூட தான் கர்த்தர் இருக்கிறாருன்னு விசுவாசிங்க. கண்டிப்பா நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. God bless each and everyone. Shalom.